நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் இருந்து மாணவ மாணவியர்கள் கோடை சுற்றுலா செல்லும் சிறப்பு ரயிலை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து பயணத்தை துவக்கி வைத்தார். புதுவை அனைவருக்கும் கல்வி இயக்கம் மாணவர் வாழ்வியல் திறன் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு கோடை விடுமுறையில் கல்வி இயக்கம் இந்திய ரயில்வே சுற்றுலா கழகத்துடன் இணைந்து அண்டை மாநிலங்களில் நிலவும் கலை மற்றும் பண்பாட்டினை அறிந்து மகிழ 7 பெட்டிகள் அடங்கிய சிறப்பு ரயில் மூலம் மாணவர் சுற்றுலா ஏற்பாடு செய்தது. 450 மாணவ மாணவிகள், 45 ஆசிரியர்கள், 5 அதிகாரிகள் செல்லும் இந்த சுற்றுலா பயணத்தை புதுவை ரயில் நிலையத்திலிருந்து முதல்வர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்த், கல்யாண சுந்தரம், TPR செல்வம், கல்வித்துறை செயலர் ராஜீவ் எதுவன்ஷி, பள்ளி கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம், அனைவருக்கும் கல்வி இயக்கம் இயக்குநர் பார்த்தசாரதி ஆகியோர் உடனிருந்து மாணவ மாணவியர்களை வாழ்த்தி வழியனுப்பினர். புதுவையில் MBBS, பொறியியல் உள்ளிட்ட தொழிற் படிப்புகளுக்கான சென்டாக் விண்ணப்பங்கள் வரும் 25ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள MBBS, BTech, BPharm, BSc நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நிரப்பப்படுகிறது. கடந்த ஆண்டு சென்டாக் மூலம் சேர்க்கைக்காக பொறியியல் படிப்பிற்கு 5318 பேரும், MBBS படிப்பிற்கு 3207 பேரும் மற்றும் பிற தொழில் படிப்புகளுக்கும் சேர்த்து மொத்தம் 9923 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த ஆண்டு சேர்க்கைக்கான விண்ணப்பம் வரும் 25ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த விண்ணப்பங்களை SC, ST பிரிவினர் 275 ரூபாய் செலுத்தியும், பிற வகுப்பினர் 550 ரூபாய் செலுத்தியும் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியில் உள்ள முதன்மை கிளை தலைமை தபால் நிலையங்களிலும் மற்றும் புதுவை பொறியியல் கல்லூரி கூட்டுறவு பண்டக சாலையிலும் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் வரும் 20ஆம் தேதி ஆன்லைனிலும் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். புதுவை கடற்கரை சாலையை அழுக்குப்படுத்தும் பணியை பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுவை முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சாலையை அழகுபடுத்தும் பணியை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது புதியதாக நடப்பட்டுள்ள பட்டுப்போன மரங்களை அகற்றவும், பெரிய மரங்களை நட்டால் கடற்கரைக்கு வரும் மக்கள் கடற்கரையின் அழகை முழுமையாக ரசிக்க முடியாது. எனவே சிறிய அழகு தரும் செடிகளையும் கடற்கரைக்கு வருபவர்கள் ஓய்வெடுக்கும் வகையில் புல்தரையினையும் அமைக்கும்படி அதிகாரிகளிடம் தெரிவித்தார். பின்னர் கடற்கரை சாலையில் உள்ள மீன் கம்பங்களில் நகராட்சி அனுமதியின்றி அதிக அளவு விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தவும், அனுமதியின்றி விளம்பர பலகைகள் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுவை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கோவில் குளத்தில் தெப்பல் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை காந்தி வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெற்றது. அதில் முக்கிய நிகழ்ச்சியாக கோவில் குளத்தில் சுவாமிகளின் தெப்பல் விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ திரிபுர சுந்தரி வேதபுரீஸ்வரருக்கு விசேஷ அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஆலய வளாகத்தினுள் உள்ள குளத்தில் தெப்பல் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஈசனின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானமும் பொதுமக்களும் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் பாலத்தில் பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரியும் தமிழ்நாடு அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். நேற்று இரவு சென்னையில் இருந்து பெட்ரோல் நிரப்பியிருந்த டேங்கர் லாரி கடலூரை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது சுமார் 1 மணி அளவில் எதிரே திருத்துறைப்பூண்டியிலிருந்து சென்னை செல்ல வந்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. தடுப்பு சுவர்களை இடித்துக் கொண்டு 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 வாகனங்களின் முன்பகுதியும் சிதைந்து அதில் சிக்கி பலர் படுகாயமடைந்தனர். அதிலும் குறிப்பாக டேங்கர் லாரியை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் அமீர் பாட்ஷா 2 கால்களிலும் பலத்த காயமடைந்து இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டார். அது இரவு நேரமாக இருந்ததால் பொதுமக்கள் நடமாட்டமின்றி உதவி புரிய ஆட்கள் இன்றி பயணிகள் தவித்தனர். இருப்பினும் முருங்கப்பாக்கம் கோவில் திருவிழாவில் கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் விபத்து பற்றி அறிந்ததும் அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை 3 மணி நேரத்திற்கு பின் மீட்டு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரின் உதவியுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 வாகனங்களின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை காப்பாற்ற முடியாமல் பொக்லைன் வண்டி வரவழைக்கப்பட்டு 2 வாகனங்களும் எதிர் திசையில் பொக்லைன் வண்டியில் இழுக்கப்பட்டு இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக டேங்கருக்கு ஒரு பாதிப்பும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தினமும் ஏராளமான வாகனங்கள் செல்லும் அரியங்குப்பம் பாலம் கட்டும் பணி முடிவடையாமல் குறுகிய பாலத்தின் வழியே செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்கின்றன. மேலும் இந்த விபத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு சிதைந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணி காலை 8 மணி வரை நடைபெற்றது. அதன் பின்னர் விபத்தில் உருக்குலைந்த டயர்களை மாற்றி வாகனங்களை மீட்டுச் சென்றனர். இதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகினர். எனவே இதுபோன்ற விபத்துகள் நிகழாமல் தடுக்க பாலம் கட்டும் பணியை முடிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். இதுகுறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து BSNL சங்கங்கள் இருசக்கர வாகனங்களை சுமந்து செல்லும் போராட்டம் செய்தனர். புதுவை ரங்கப்பிள்ளை வீதி BSNL அலுவலகம் முன்பு BSNL சங்கங்கள் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து இருசக்கர வாகனங்களை சுமந்து செல்லும் போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கொளஞ்சியப்பன், முருகையன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட செயலாளர் சங்கரன், குமார், சுப்பிரமணியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இணைச் செயலாளர் சாம்பசிவம் நன்றி கூறினார். போராட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறியுள்ள நிலையில் பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தியதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் மீது விதிக்கும் வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் பல இடங்களில் உள்ள இலவம் மரத்திலிருந்து பஞ்சு காற்றில் பறப்பதால் சாலையில் செல்வோர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். புதுவையில் உள்ள முக்கிய வீதிகளில் இலவம் மரங்கள் பல இடங்களில் உள்ளது. இம்மரத்தில் தற்பொழுது அதிக காய்கள் வெடித்து பஞ்சுகள் பறக்கின்றன. இதனால் வாகனம் ஓட்டுவோர் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பஞ்சு பறந்து அவர்கள் கண்களில் படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் அவ்வழியே செல்லும் மக்களும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதனால் பஞ்சு பறந்து வீணாகி மக்களுக்கு சிரமம் ஏற்படுவதை தவிர்க்க இந்த மரங்களை ஏலத்திற்கு விட்டிருந்தால் உரிய காலத்தில் குத்தகைக்கு உரியவர்கள் பஞ்சு வீணாகாமல் காய்களை பறித்து சென்றிருப்பர். வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு உள்ளாகாமல் இருந்திருப்பர். எனவே உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். புதுவை முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் அர்ஜுனன் திரௌபதி திருமண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிகளுக்கு முன்னதாக சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் மணமக்களின் உள்புறப்பாடு, சீர்வரிசை ஊர்வலம், காப்பு கட்டுதல், மாலை மாற்றுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து முத்து பல்லக்கில் மணமக்கள் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திரௌபதி அம்மன் தேவஸ்தான அறங்காவல் குழுவினர்களும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.